உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே விரும்பக்கூடியவராயிருக்கிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் கடைசி என்ன படித்தோன்னு எத்தனை ஞாபகம் இருக்கா? ரோமர் 7ஆம் அதிகாரம். புறம்பான மனிதன், உள்ளான மனிதன். புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து போகிறான். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கையிலே அவருக்கு மிகப்பெரிய போராட்டம் இருந்தது. அது 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். அதில் முக்கியமாக 7:22 வாசிப்போம். ரோமர் 7:22. உள்ளான மனிதனுக்கு என்ன தேவை? தேவனுடைய நியாய பிரமாணம். பிரமாணம் தேவை. ஒரு குழந்தை பிறக்குது, நல்லபடியாக பிறந்துருச்சு, 3 கிலோ 3.5 கிலோ வெயிட்டு, பிரச்சனை இல்லை அப்படின்னா சந்தோஷம். ஒரு வேலை 1.5 கிலோ 1.25 கிலோ 3/4 கிலோ அப்படி பிறந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைய விட்டுருவாங்களா? விடமாட்டாங்க. அந்த குழந்தை இழந்து போன அந்த பலத்தை, தன் தாயின் கர்ப்பத்திலே பெற்றுக்கொள்ளாத அந்த சத்துவத்தை, பலத்தை வெளியிருந்து என்ன செய்வாங்க? அந்த குழந்தையை, சின்ன குழந்தை 1.5 கிலோ இருக்கு, இவ்வளோதான் இருக்கும், ஆனால் அதுக்கு உயிர் இருக்கும், துடிப்பு இருக்கும். எல்லாரும் ரொம்ப என்ன செய்வாங்க? அக்கறையாக அதை பார்த்து கொள்வார்கள். சமீபத்தில் என் கூட வேலை செய்கிற ஒரு தம்பிக்கு அப்படி தான் பிறந்துச்சு. அவன் 1 மாதம் லீவ் போட்டு அந்த தாய் தகப்பனுடைய சூட்டிலே வளருன்னு சொல்லிட்டாங்க. நெஞ்சு மேலேயே வச்சு படுக்க வச்சுருக்குறாங்க. பகலில் கொஞ்சம் நேரம், நைட்டில் கொஞ்சம் மாற்றி மாற்றி அந்த குழந்தைக்கு ஒரு சூடு என்ன செய்யணும்? தாய் தகப்பனுடைய உடம்பு சூடு கொடுக்கணுன்ட்டு அப்படி குழந்தை இப்போ ஓரளவுக்கு குழந்தை தேறிடுச்சு. அதிசயமாக இருக்குது. என்னெல்லாம் மருத்துவத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது பலவீனம் அடைந்தால் அல்லது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதற்கு என்னவெல்லாம் தேவையோ அதை தொடர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த குழந்தையானது தான் இழந்து போன பலத்தை என்ன செய்யும்? பெற்றுக்கொள்ளும். மருத்துவமனைக்கு போலினா கூட பரவாயில்ல, நார்மலாக பிறந்த ஒரு குழந்தையே நாம் என்ன செய்து கொண்டுட்டே இருக்கணும்? ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும், உணவு கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை என்ன செய்யும்? ஆக்டிவாக இருக்கும், கொஞ்சம் வளர்ச்சி அடையும். அப்படி தானுங்க. அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆகாது? வளர்ச்சி அடையாது. சரி, அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறோம், நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. டாக்டர்கிட்ட போன்னு செக் பண்ணி சொல்கிறாரு, இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது உணவில், நீங்கள் கொடுக்குற உணவு பத்தாது, குழந்தை வெயிட்டு கம்மியாயிடுச்சு, இந்த வயசுக்கு இந்த மாதத்துக்கு இத்தனை வெயிட் இருக்குன்னு டாக்டர் என்ன செய்கிறாங்க? ஏற்கனவே அளவு வச்சுருக்குறாங்க. அப்போ நம்மகிட்ட சொல்கிறாங்க, தாய்ப்பாலோட கொடுத்து கொஞ்சம் சத்து மாவு கொடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இவ்வளோ மருந்து கொடுங்க, மாத்திரை கொடுங்க, டானிக் கொடுங்க, சொட்டு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வேண்டியவைகளையும் அந்த குழந்தை பலன் கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் டாக்டர் சொல்கிறாங்க. அந்த வீட்டில் வந்தோடனே அந்த தாய் தகப்பன் என்ன செய்வாங்க? கேட்டுட்டு வந்தது எல்லாமே மறந்துடுவாங்களா? அதே மாதிரி செய்வாங்க இல்லையா? வரும்போதே மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்துடுவாங்க, உணவு வாங்கிட்டு வந்துடுவாங்க. நேராக வேலைக்கு அந்த குழந்தையை என்ன செய்யணும்? அது இழந்து போன பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக சரியான விதத்தில் சொல்லும்படி சொன்ன முறைமையின்படி செய்வாங்க. கையெல்லாம் சுத்தமாக கழுவிக்கிங்க, பாத்திரமெல்லாம் சுத்தமாக கழுவிக்கிங்க, குழந்தைக்கு தனி பாத்திரம் வச்சு அப்படி தானே வைப்பாங்க. நம்ம பயன்படுத்துகிற குழந்தைக்கு பாத்திரத்தை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அதுக்கு எல்லாவற்றையும் ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து அந்த குழந்தைக்கு வேண்டியவற்றை கொடுத்து கொண்டிருப்போம். சோப்பிலிருந்து, தண்ணியிலிருந்து, படுக்கையிலிருந்து, துண்டிலிருந்து, அதை யூஸ் பண்ணுற ஸ்பூனிலிருந்து எல்லாவற்றையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சு மிக முக்கியமான கவனம் செலுத்தி என்ன செய்ய போகிறோம்? பிறந்த குழந்தையை வளர்த்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. ஏதாவது கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் கூட இருக்கிற பெற்றவங்க அந்த தாய் தகப்பனை திட்டுவாங்க. என்ன அப்படி விட்டுருக்கிற குழந்தைங்க, ஏன் கத்துது, என்ன வயிற்றுல என்ன பிரச்சனை இல்லையா? பெத்த தாய் தகப்பன் கவனக்குறைவாக இருந்தால் அதோடு இருக்கிற பாட்டி தாத்தா என்ன செய்வாங்க? கேர் பண்ணிக்குவாங்க, பொறுப்பெடுத்துக்குவாங்க. ஐயோ பாவம், வேலைக்கு போகிறாங்க, புருஷன் பொண்டாட்டி வேலை, குழந்தைய பார்த்துக்கலாம், குழந்தைக்கு ஏதாச்சும் வயசானவங்க வீட்டில் இருந்தால் சொல்லுவாங்க, வயிறு தட்டி பார்த்து சொல்லுவாங்க, அது அழுகாச்சி வச்சே சொல்லுவாங்க, பசிக்கு அழுகுதா, வலிக்கு அழுகுதா, என்ன பிரச்சனை என்று எல்லாருடைய கவனமும் அந்த வீட்டிலே பிறந்த குழந்தையின் மேலே செலுத்தப்படும். அதற்கு தேவையான உணவு கொடுக்கப்படும், அதற்கு தேவையான மருந்து கொடுக்கப்படும், அதற்கு தேவையான உடை கொடுக்கப்படும், பாதுகாப்பு கொடுக்கப்படும் இல்லையா? கரண்ட் போச்சுன்னா உடனே விசிறோம்,
குளிர் அடிச்சுன்னா உடனே என்ன செய்யறோம்? கம்பளி எடுத்து அதில் சொட்டர் எடுத்து போட்டு கொடுக்குறோம். எல்லாவற்றையும் சரியாக கவனித்து அந்த குழந்தை வளர்ச்சி அடைவதற்காக எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? பெற்றவருடைய பொறுப்பு, கூட பிறந்தவருடைய பொறுப்பு, தாய் தகப்பன் பாட்டிமாருடைய இது பூமிக்குரிய ஒரு உதாரணம். இது சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தானாக நம்ம என்ன செஞ்சிருவோம்? செய்து விடுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளான மனிதனிலே நாம் எவ்வளோ பலவீனமாக இருக்கிறோம் என்று யாருக்காவது தெரியுமா? ஆவிக்குரிய வகையிலே நமக்கு என்ன வியாதி இருக்குது என்று தெரியுமா? அதற்கான மருந்து மாத்திரைகள் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? அதற்கான ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? அல்லது ஒரு பெத்த குழந்தை, யாரோ பெத்த குழந்தை போல உள்ளான மனிதன் துடித்து கொண்டிருக்கிறானா? என்ன நிலைமையில் இருக்கிறான் என்று நமக்கு தெரியுமா? அது என்னைக்காவது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறோமா? டாக்டர் போனோடனே குழந்தைய இந்த இடம் மேலே வைப்பார் இல்லையா? சின்ன 3 கிலோ 2.5 கிலோ போன மாதத்துக்கு இந்த மாதம் எழுதுவாங்க, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, பரவாயில்ல, கொஞ்சம் ஏறி இருக்குது, என்ன சாப்பாடு கொடுத்தீங்க, இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். இதே உள்ளான மனிதனிலே நாம் எப்படி நம்மை நாமே எடை தூக்கி பார்ப்பது? நமக்குள்ள எல்லா பலவீனம் இருக்குது என்று எப்படி நமக்கு தெரியும்? தெரிஞ்சாதானே நம்ம சரி பண்ண முடியும். குழந்தை அழுகுது, பசிக்கு அழுகுதா, பலவீனத்துக்கு அழுகுதா, ஏதாவது குத்திருச்சா, எறும்பு கடிச்சிருச்சா, தூக்கம் இல்லையா, என்னவென்று அது அழுகும்போது தான் தெரியும். சும்மாவே படுத்திருந்தா கூட பெற்றவங்க எழுப்புவாங்க, ஏன் தூங்கிட்டே இருக்குது, தட்டி எழுப்பி என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. நம்முடைய உள்ளான மனிதன் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறானா இல்லையா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் எப்படி என்ன செய்ய வேண்டும்? 2 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். சரி, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளர்ந்தீர்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க கூடாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடரில் விழுவதில்லை. ஜாக்கிரதையாய் இருங்கள் 2 முறை சொல்றார். அந்த 5 வசனத்துல எப்படி சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஜாக்கிரதை. ஜாக்கிரதைன்னா எதுக்கு ஜாக்கிரதை சொல்லுவாங்க? எப்பா நம்ம ஊரில் ஜாக்கிரதை முதல்ல என்ன சொல்லுவாங்க? யானை இருக்குது, தோட்டத்தில் இறங்கிருச்சு, பள்ளத்தில் நிற்கிது, போகாதீங்க சொல்லுவாங்களா? அப்போ நம்மளை என்ன செய்கிறாங்க? எச்சரிக்கை கொடுக்குறாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ ஆவிக்குரிய வகையில் நம்மை பேதுருவானவர் என்ன சொல்கிறாரு? முதல்ல 5ஆம் வசனத்தில் இப்படி இருக்க நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதை இருக்கணுமா? அதிக ஜாக்கிரதை. அப்போ அந்த குழந்தை ரொம்ப பலவீனமாக இருந்தால் ரொம்ப அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க? ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க, பொறுப்பெடுத்து பார்த்துக்குங்க. ஒரு பக்கம் போகிறான், அவனுக்கு பயமாக இருக்கா, இன்னொரு ஆள் கூட கூப்பிட்டு சேர்த்துட்டு போ, 2 பேரை சேர்ந்து போங்க, ஜாக்கிரதையாக போங்க. ஜாக்கிரதை என்றால் சுற்றிலும் இருக்கிற கவனம் நம்முடைய எப்படி இருக்கு? எல்லா பக்கமே பார்த்துட்டே போவோம். இல்லை அப்படியே வேடிக்கை பார்த்து பராமரித்து அப்படி ஜாலியாக போவோமா? ஜாக்கிரதையாக போனாவே நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும் இல்லையா? என்னவோ என்னவோ நடந்துட்டுருக்கு, என்னவோ ஆபத்து இருக்குது, அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதை. அப்போ நம்மை சுற்றிலும் இருக்கிற இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நிறைய ஆபத்துகள் இருக்குது. அதனால தான் அவர் சொல்றாரு, எப்படி இருங்க? ஜாக்கிரதையாய் உள்ளவர்களாய். ஒரு கத்தி எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம், யூஸ் பண்ணுறோன்னா என்ன செய்வோம்? குச்சி வச்சிருக்க மாதிரி வச்சுருக்குமா? குச்சி எடுத்து அப்படி சுற்றுவோம், இப்படி சுற்றுவோம், இப்படி சுற்றுவோம், தூக்கி போட்டு போயிடுவோம். கத்தி எடுத்து என்ன செய்ய முடியாது? ஒரு விசை கூட நம்ம விளையாட்டுக்காக வீசவும் முடியாது. அது எவ்வளவு ஜாக்கிரதையாக நமக்கு. ஆனால் அது கத்தி நமக்கு தேவை இல்லையா? மாத்திரை மருந்து வச்சுருக்குறோம், பொறிகள் அள்ளி திங்கிற மாதிரி தின்னு போட்டுமா வாய்க்குள்ள, அட சும்மா கிடக்குது அப்படின்னு. அது ஜாக்கிரதையாக என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை ஜாக்கிரதை என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்?
கவனமாய் கையாள வேண்டும், கவனமாய் செயல்பட வேண்டும். அதானே ஜாக்கிரதை என்ன அர்த்தம்? கவனமாய் செயல்பட வேண்டும், கவனமாய் கையாள வேண்டும். கொஞ்சம் ஏமாந்தா சாக்கு அடிச்சிரு, இடத்து நமக்கு அடிச்சிருச்சு. என்ன இல்லை நமக்கு ஜாக்கிரதையை செய்ய வேண்டியதான், கொஞ்சம் கவனம் பார்த்து செய்யலாமல்ல. அப்போது ஆவிக்குரிய வகையில் என்ன சொல்றாரு? நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், 10 வசனம் அப்படிதான் முடிக்கிறார் பாருங்க. ஆகையால் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மறுபடியும் சொல்றாரு, மறுபடியும் எச்சரிக்கை. ஜாக்கிரதைனாவே அந்த இடத்துல நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? எச்சரிக்கிறாரு. அந்த எச்சரிப்பை கேட்காமல் கவனம் செலுத்தாமல் ஏமாந்து போவோமானால் அந்த ஆபத்தில் போய் மாட்டிக்குவோம், நமக்கு நஷ்டம் ஏற்படும். கரெக்டா? அந்த எச்சரிக்கை, அந்த ஜாக்கிரதை கவனிக்கவில்லை என்றால் நமக்கு என்ன ஆயிடும்? ஒன்றா ஆபத்து வரும், இல்லை என்றால் நமக்கு என்ன ஏற்படும்? நஷ்டம் ஏற்படுத்திவிடும். அப்போ ஆவிக்குரிய வகையிலே நாம் ஜாக்கிரதை இல்லாமல் போவோமானால் முன்னேற்றத்திற்கு தடையாகிவிடும். சாத்தானவன் வந்து நம்ம என்ன செய்வான்? எளிதாக விழுங்கி போவான். 1 பேதுரு 5 என்ன சொல்றாரு? 8 வசனம், 1 பேதுரு 5:8 ஜாக்கிரதைக்கு என்ன சொல்றாரு? அதான் ஜாக்கிரதைக்கு ஒரு விளக்கம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமாவென்று கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போது நான் ஜாக்கிரதையாக இருந்தால் எப்படி இருக்கணும்? விழித்திருக்க வேண்டும். உஷாராரு அப்படி தானே சொல்கிறீங்க? அப்படியே சொல்கிறீங்க உங்கள் ஊர் பாஷையில். கொஞ்சம் உஷாரப்பா, ஆயா அடிக்கடி சொல்லுவாங்க, உஷாராருப்பா, கொஞ்சம் உஷாராக பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம சுற்றி ஆபத்து இருக்குது, ஆனால் அந்த ஆபத்தை நம்ம என்ன செய்யணும்? கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், கரெக்டாக கையாள வேண்டும். இல்லை என்றால் அது நமக்கு மறுபடியும் என்னத்தை ஏற்படுத்திவிடும்? நஷ்டத்தையும் ஆபத்தையும் ஏற்று. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். அது பேர் தான் ஜாக்கிரதை. 1 தெசலோனிக்கர் 5 ஜாக்கிரதை இல்லாமல் எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது? கையாள முடியாது. ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், சமைக்கிறீங்க, தோட்டத்தில் வேலை செய்கிறோம், படிக்க போகிறோம், எங்கே போனாலும் நமக்கு என்ன வேணும்? ஜாக்கிரதை. 1 தெசலோனிக்கர் 5 8 வசனம். பகலுக்குரியவர்களாகிய நாமும் தெரிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கத்தையும் ரட்சிப்பும் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவுள். போதும். பகலுக்குரிய நாம் எப்படி இருக்கணுமா? தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அதான் ஜாக்கிரதை. சும்மா ஜாக்கிரதை வந்து வாயில் எவ்வளோ சொல்லிட்டு காதல் எவ்வளோ கேட்டுட்டான் ஜாக்கிரதை இருக்கிறேங்க அப்படி நெடுன்னு போயிட முடியுமா? தெளிவாக இருக்கணும். என்ன சொல்றாரு? பகலுக்குரிய நாமும் தெளிந்தவர்களாக இருந்து, அதுக்கப்புறம் விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம், ரட்சிப்பும் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தெரித்து கொள்ளப்படும். அப்போது பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நமக்கு என்ன முக்கியம்? ஜாக்கிரதை. ஜாக்கிரதை என்பது ஒரு குழந்தையை கவனமாக பார்த்து அதுக்கு எந்தவித ஆபத்தோ எந்தவித பலவீனமோ சுகவீனமோ வராதபடிக்கு அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லா ஊட்டச்சத்துக்களையும் எல்லாம் பாதுகாப்பு கொடுப்போம் இல்லையா? அதுபோல் உள்ளான மனிதனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையோடு செய்ய வேண்டும். 2 பேதுரு 1 மறுபடியும் அங்கேயே வந்துருங்க. 2 பேதுரு 1 5 இப்படி இருக்க ஏன் இதை வந்து அந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதை இருக்க சொல்கிறாரு தெரியுங்களா? ஒரு ஆபத்திலிருந்து கடந்து வந்துட்டோம், ஒரு வியாதியிலிருந்து கடந்து வந்துட்டோம், ஒரு பலவீனத்திலிருந்து கடந்து வந்துட்டோம். அப்போ டாக்டர் சொல்கிறாரு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, மறுபடியும் உங்களுக்கு அது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் அந்த பலவீனம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது மறுபடியும் அந்த யானையோ அந்த பாம்போ நம்மை தேடி வருவதற்கு. ஏன்னா அது என்னாச்சு? ஏற்கனவே அந்த பலவீனத்தில் அந்த பிரச்சனையில் சிக்கி வெளியே வந்துட்டோம்.
உங்களை விடுதலையாக்கியாச்சு, உங்களை காப்பாற்றியாச்சு, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பலவீனம் இல்லை, சுகமடைந்து விட்டீர்கள். ஆனால் எப்படி இருக்கணும்? மறுபடியும் அசால்ட்டாங்க வச்சுன்னா சரியாச்சு அப்படி இருக்கணுமா? இருக்கக்கூடாது. பாருங்க 3 வாசிங்க. 1 பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3 நம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருமின்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே இப்படி இருக்க அப்படின்னு சொல்றாங்க. பையன் கையில் முட்டை வாங்கிட்டு வான்னு சொல்லிடுறோம். என்ன சொல்லிடுறோம்? முட்டை சர்க்கரை வாங்கிட்டு வான்னு சொல்லிடுறோம். வாங்கிட்டு அப்படி வீசிட்டு வந்தா நீ வாங்கிட்டு வர்றது இப்படி இருக்க. உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? முட்டை. உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? சர்க்கரை, எண்ணெய். இப்படி இருக்கிறதுனால நீ வரும்போது எப்படி வரணும்? ஜாக்கிரதையாக வரணும். அப்போ நமக்கு இங்கே 5ஆம் அதிகாரத்தில் இப்படி இருக்கு அப்படிங்கும்போது மேலையெல்லாம் இப்படி இருந்துச்சு, இப்படி இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு போங்க, நான் எப்பவும் போல நான் அப்படியே ஜாலியாக இப்படி சுற்றிட்டு வர்றேன். என்ன ஆகும்? முட்டை உடஞ்சி சர்க்கரைக்குள்ளே விழுந்து சர்க்கரையாக வேஸ்ட்டாக போகும், முட்டையும் வேஸ்ட்டாக. அப்போ இங்கே எதுக்கு ஜாக்கிரதை சொல்கிறாரு? எப்படி இப்படி இருக்கு, எதுக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறாரு? 3-4 வசனம் பாருங்கள். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி நம்மளை இந்த உலகத்திலிருந்து தப்பிக்க வச்சிருக்கிறார். பாவத்திலிருந்து தப்பிக்க வச்சிருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை தப்பிக்க வச்சிருக்கிறாரு. மறுபடியும் அதுக்குள்ளே போயிடாதீங்க. டாக்டருக்கு போனோடனே சொல்கிறாரு, எப்பா கிருமியெல்லாம் இருக்குது, நீ சாப்பிட்ட சாப்பாடு, நீ குடித்த தண்ணி பிளவு, உனக்கு கிருமி வந்துருச்சு. மருந்து மாத்திரை குடிச்சு என்ன செஞ்சிட்டாரு? கிருமியெல்லாம் எடுத்தாச்சு. அப்பா மறுபடியும் அந்த தண்ணி குடிக்காத, மறுபடியும் அதை சாப்பிட்றாத, அல்லாட்டி மறுபடியும் எனக்கு ஒன்று நினைச்சது உனக்கு வந்து. அப்போது நமக்குள்ளே இருந்த பாவம், அக்கிரமம், இச்சை இதெல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு? தப்பிக்க வச்சுட்டாரு. கொலைசீர் 1ஆம் அதிகாரம் பக்கம் 275. கொலைசீர் 1ஆம் அதிகாரம் 11, 12, 13. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். 3 வசனமும் நமக்கு அருமையான ஒரு பொருந்தக்கூடிய வசனம். 11ஆம் வசனம் பாருங்க. கடைசியில் சொல்றாரு, எல்லா வல்லமையாலும் எப்படி இருக்கணுமா? பலப்படுத்தப்பட வேண்டும். ஸ்ட்ரென்தன். இங்கிலீஷில் அப்படி தான் போட்டுருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸ்ட்ரென்தன். ஸ்ட்ரென்த் வேணும். எது ஸ்ட்ரென்த் வேணும்? உள்ளான பூமிக்குற மனுஷனை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறோம். யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. பசிக்குது, அள்ளி அள்ளி தின்னுக்கிறோம். வேண்டான்னு சொன்னாலும் என்ன செஞ்சுக்கிறோம்? தம்பிக்கு வச்சுது, அண்ணன் வச்சுது தின்னுக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம். புறம்பான மனுஷனை. ஆனால் உள்ளான மனுஷனை நம்ம எப்படி பலப்படுத்த வேண்டும்? இங்கே 11 முதல்ல படிக்கும். சந்தோஷத்திற்குரிய எல்லா பொறுமையும் நீடி சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படுவோம் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஏன் நம்மை பலப்படுத்தப்பட வேண்டும்? 13, 12. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும். நம்ம ஏன் அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும்? நமக்கு ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கு ஒரு சுதந்திரம் வைத்திருக்கிறார். அதை போய் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு என்ன இருக்கணும்? ஜாக்கிரதையாக. அடுத்து அதோட முக்கியம் 13. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி. ஏன் எப்பா இப்போ தான் நீ அங்கேருந்து வந்திருக்கிற, உன்னுடைய பலவீனம் அது, சுகவீனம் அது, நோய் அது, அங்கிருந்து வந்துட்ட, மறுபடியும் போயிடாதீங்க. அதுபோல நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார். அதைத்தான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில்
5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, 3லிருந்து சொல்கிறார். நாம் ஏன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? ஜாக்கிரதையாக இல்லை என்றால் மறுபடியும் இருட்டுக்கு போயிடுவோம், மறுபடியும் பாவத்திற்கு போயிடுவோம், மறுபடியும் கெட்டுப்போன உலகத்திற்கு போய்விடுவோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுமன்றி. சில விஷயங்கள் கொடுத்துருக்கிறார். இது 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் ரொம்ப பெருசு, அப்புறம் படிப்போம். இப்போ 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. ஏன் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்? உலகத்திலிருந்து நமக்கு அழைத்திருக்கிறார், இருட்டிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை பலப்படுத்த அழைத்திருக்கிறார். இப்போ என்ன கொடுத்துருக்கிறாரு? திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நமக்கு வேறு சுபாவத்தை கொடுக்குறாரு, வேறு பரிசுத்தத்தை கொடுக்குறாரு. பூமிக்குரிய அசுத்தத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தேவனுக்கு இருக்கிற பரிசுத்தத்தை நமக்கு திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. கொலைசரில் தான் படிக்கிறோம், பரிசுத்தவான்களிடத்தில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளாலே நமக்கு பிராமிஸ் கொடுத்திருக்கிறார். ஏன் நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? எனக்கு வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் எப்படி இருக்கணும்? அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மறுபடி பாரு 4ஆம் வசனம். இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால், அளிக்கப்பட்டிருக்கிறபடியால் இப்படி இருக்க அதிக ஜாக்கிரதை. என்ன கையில் இருக்குது, என்ன கொடுத்துருக்கிறாருன்னு புரிஞ்சால் மட்டும்தான் ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க முடியும். கரெக்டா? ஒன்று எனக்கு முன்பதாக இருக்கிற ஆபத்து என்னன்னு தெரிஞ்சால் தான் ஜாக்கிரதையாக இருக்க முடியும். அது என்னன்னே தெரியல, எனக்கு என்ன வராது? விழிப்பே வராது, ஜாக்கிரதையும் வராது. தெரிஞ்சால் நான் என்ன செய்வேன்? ஜாக்கிரதையாக இருப்பேன். ஒரு 10,000 ரூபா வச்சுருக்குறோம், கையில் கொண்டு போயிட்டு பஸ்ஸில் கொண்டு வா அப்படின்னு என்ன எப்படி இருப்போம்? ஜாலியாக உட்காந்துட்டு இருப்போமா? எப்படி இருப்போம்? தூங்கிட்டு இருப்போம், ஆயிரத்தரம் தூங்கிட்டு இருப்பான். கரெக்டாக போட்டு மஞ்சள் பைக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு, 1 லட்ச ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு, கையில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எப்படி இருப்போம்? ஜாக்கிரதையாக. தங்க நகை வச்சுருக்குறோம் பைக்குள்ளே, பேங்க்கில் கொண்டே வைக்கலான்னு போயிட்டுருக்குறோம், பை ஓட்டையாயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. ஜாக்கிரதையாக இருக்கிறோமா? கையில் நகை வச்சுருக்கும்போது நம்ம எப்படி இருக்கோம்? 10 நிமிஷத்துக்கு ஒரு பையை பார்க்கணும். பைய அசையுதா, ஆடுதா, கைக்குள்ளே தான் இருக்குதா, கீழே தான் ஆயிடுச்சா, திருப்பி என்ன செஞ்சுக்குவோம்? இப்படி அணைச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? என்ன கையில் வச்சுருக்கிறோமோ அதை பொறுத்து நம்முடைய ஜாக்கிரதை முக்கியத்துவம் படும். முட்டை வாங்கிட்டு வரும்போது எவ்வளோ ஜாக்கிரதையாக வரணும்? ஆடாமல் அசையாமல் வரணும். ஆயில் எண்ணெய் வாங்கிட்டு வரும்போது எவ்வளோ ஜாக்கிரதையாக வரணும்? இப்போல்லாம் பாக்கெட் வந்துருச்சு. நான் எங்கள் காலத்தில் பாட்டில் ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு ஞாபகம் இருக்கா? பரவாயில்ல டொம்முன்னு போட்டுருவான். இருந்ததே 20 ரூபா. ஆயில் வலிக்கி விட்டுருந்த பாட்டில் போச்சு. என்ன இருக்குதோ அதனுடைய மதிப்பு, அதனுடைய வேல்யூ, அதனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும்? ஜாக்கிரதையே வரும். இல்லாட்டி வரவே. இப்போது ஒரு கூட்டத்தில் போகிறோம், ரயில்வே ஸ்டேஷனில் போகிறோம், பஸ் ஸ்டாண்ட் போகிறோம், நம்ம குழந்தை கையில் இருக்குது, எவ்வளோ முக்கியமாக ஜாக்கிரதையாக போவோம். ஏதோ ஒரு குழந்தை போயிட்டுருக்குதுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா? அச்சோன்னு வருத்தப்படுவோம். அடடா அந்த குழந்தை விழுந்துருச்சு அப்படியே சொல்லுவோம். ஆனால் நம்ம குழந்தை விழுந்தா பதறிவிடும் மனசு. ஏன்னா நமக்கு அது எப்படி இருக்குது? ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. குழந்தை பசிக்குது, அங்கே ஒரு குழந்தை அழுகுது, இங்கே ஒரு குழந்தை அழுகுது. நம்ம குழந்தைய கொடுப்போமா, அடுத்த குழந்தைய கொடுப்போமா? நம்ம குழந்தைய கொடுப்போம் முதல்ல, அப்புறம் தான் அடுத்து. ஏன்னா அது ஜாக்கிரதை, முக்கியத்துவம். அப்போது இங்கே என்ன சொல்கிறது? ஏன் நாம் ஜாக்கிரதை இருக்க வேண்டும்? 4 வசனம். திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும், த பெஸ்ட், அப்படி தானே, ஹை குவாலிட்டி, அருமையுமான என்ன இருக்குதா? வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னு என்ன பிரதர்? வாக்கு தத்தம்னா என்ன? வாக்கு தத்தம்னா என்னன்னு தெரியாது நமக்கு. மாதம் டிவி போட்டிங்கன்னா 1ஆம் தேதி ஆனால் சொல்லுவாங்க, இந்த மாதம் வாக்கு தத்தம், அடுத்த மாதம் வாக்கு தத்தம், ஜூலை மாதம் வாக்கு தத்தம்,
எபிரேயர். வாக்குத்தத்தம்னு என்ன தெரியலையே, தெரிஞ்சதில் அதை போய் வாங்கிக்க முடியும். 11ஆம் அதிகாரம் 13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அறியாமல் வாக்குத்தத்தம் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா, நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சா 6 சிலிண்டர் கொடுக்குறோம் பிரியா, அது ஒரு வாக்குத்தத்தம். பெண் குழந்தை பிறந்தா என்ன போடுறோம்? மோதிரம் போடுறோம், அது ஒரு வாக்குத்தத்தம். தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணமானா அண்ணன் சீர் கொடுக்குறேன், அது ஒரு வாக்குத்தத்தம். கலப்பு திருமணம் பண்ணால் அதுக்கு ஒரு தொகை கொடுக்குறேன், அது ஒரு வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தமே இல்லையா? இதுதான் வாக்குறுதி. செய்கிறாங்களோ செய்யலையோ அதை நம்பி நம்மளாம் என்ன செஞ்சிட்டோம்? ஓட்டு போட்டாச்சு. ஏன் செய்யலை? 2500 ஏன் கொடுக்கல? அதெல்லாம் என்னது? போராடுறோம். இப்படியே அந்த வர வேண்டிய பணத்தையும் அந்த வர வேண்டிய சலுகையும் நான் என்ன செய்யணும்? தெரியலையா? எங்களுக்கு என்னமே தெரிய மாட்டேங்குது. எங்கே என்ன கொடுக்குறாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. போய் கேட்டால் எதுவும் இல்லைங்கிறாங்க, விட்டுறோம். ஒன்றும் வேண்டாம், அரசாங்கமே நமக்கு எது செய்கிறதில்ல, விட்டுற வேண்டாப்பா அப்படின்னு. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும்படியான ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இலவச வீடு கொடுக்குறாங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் என்ன, வாக்குறுதி என்ன, ப்ராமிஸ் என்ன, அதுக்கான சட்டத்திட்டங்கள் என்ன எல்லாம் கண்டுபிடிச்சி அதை போய் கரெக்டாக என்ன செஞ்சிடறாங்க? ரீச் ஆகிடுறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ஜாக்கிரதை. இதெல்லாம் இப்படிலாம் இருக்கிறதுனால நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். பூமிக்குரிய விஷயத்தில் நம்ம தேடி போய் செய்கிறோம், தேடி போய் கண்டுபிடிக்கிறோம். ஆவிக்குரிய வகையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் என்னதென்று தெரிந்தால் மட்டும்தான் அதை நான் ஜாக்கிரதையோடு தேடக்கூடியவனாக இருக்கிறேன். எபிரேயர் 11:13 சொல்கிறாரு, இவரெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல், வாக்குத்தத்தமே கிடைக்கல, ஆனால் வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னாரு. ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் கானான் தேசம் 450 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போனாங்களா? இவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, பெற்றுக்கொண்டது சந்ததியா? அப்படிலாம் இன்னைக்கு நமக்கு இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போது நாம் வாக்குத்தத்தம் என்னவென்றும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் என்னதென்று தெரிஞ்சாதான் நான் எப்படி இருப்பேன்? அதிக ஜாக்கிரதையாக இருப்பேன். ஆபிரகாமுக்கு 75 வயசில் கூப்பிட்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உனக்கு 100வது வயசு குழந்தை கொடுப்பேன்னு சொன்னார். வயசு கூட சொல்லலை, வயசு அப்புறம் தான் சொல்கிறார். 99 வயசில் தான் அடுத்த வருஷம் குழந்தை பிறக்குன்றார். 99 வயசு வரைக்கும் குழந்தை கொடுப்பேன், நட்சத்திரத்தை போல, கடல் மணலை போல, இதெல்லாம் வாக்குத்தத்தம். ஆபிரகாம் நம்பி விசுவாசித்து ஜாக்கிரதையாக இருந்தார். 99 வயசு சொல்கிறாரு, அடுத்த வருஷம் தான் உனக்கு குழந்தை பிறக்கும். அது ஒரு வாக்குத்தத்தம். அப்போ கிறிஸ்தவர்களாகி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படித்தோமா? மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? உங்கள் விசுவாசத்திற்கே நமக்கு என்ன வேணும்? ஜாக்கிரதை. ஜாக்கிரதை தான் அடிப்படைய. நம்முடைய ஆத்ம வாழ்க்கைக்கு விசுவாசம் வேணும்னா விசுவாசத்தோடு கூட நம்ம என்ன ஜாக்கிரதையோடு கூட என்ன இருக்கணும்? விசுவாசத்தோடு கூட அடுத்து என்ன இருக்கணும்? தைரியம். ஊரை விட்டு புறப்பட்டு வா அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? எங்களுக்கு இந்த ஊரை விட்டால் போக பிடிக்கல, பயமாக இருக்குது, தொலைஞ்சு போயிடுவோம், ஊர் தெரியாது, ஏன்னா கிழக்கு மேற்கு தெரியாது, வடக்கு தெற்கு தெரியாது, எப்படி போய் பேசுறது, என்ன பண்ணுறது, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு வாங்க. தைரியம் இருக்குதா? வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கு அப்படிம்பாங்க. வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கு. போகிற பக்கமெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே? என்ன கேட்டேன்னு அடிச்சு போடுறாங்களா? எப்பா மீட்டிங் வந்துடுறப்பா கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு 10 வருஷத்துக்கு ஒருத்தனை கூப்பிட்டு, கோயம்புத்தூர் நான் வந்ததில்லை, எப்படி வர, யாராவது வந்தால் என்னை கூப்பிட்டு போங்க,
என் வயசு அப்போ, அவருக்கு என் வயசு. நான் மீட்டிங் வாப்பான்னு கூப்பிட்ற சொல்கிற பதில், நான் கோயம்புத்தூரே வந்ததில்லைப்பா, பயமாக இருக்குது. ஏப்பா ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறேன், அட்ரஸ் கொடுத்துக்கிறேன், பஸ் ஏறி வாப்பா, யாராவது வந்தால் கூட வந்துடுறேன். தைரியம் வேணும். எங்கே போனாலும் நமக்கு என்ன இருக்கணும்? தைரியத்தை. தைரியம் எதை காட்டும் தெரியுமா? விசுவாசத்தை காட்டும். தைரியம் எதை காட்டும்? விசுவாசத்தை காட்டும். பொதுவாக சொல்லுவாங்க, என்னோடு கூட தேவன் இருக்கிறார்னு ஒரு விசுவாசம் இருந்தால் நான் எதை கண்டும் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டும். தேவன் இல்லை என்பதை மறந்து விட்டால் எதுக்கெடுத்தால் எனக்கு என்ன வரும்? பயம் வரும். விசுவாசத்தோடு கூட என்ன இருக்கணுமா? தைரியம். தானியேலுக்கு தைரியம் இருந்தது. என்ன சொன்னார்? சிங்க கெபியில் என்னை தூக்கி போட்டாலும் நான் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன். போனுங்க பரவாயில்ல. அங்கே யார் கூட இருந்தா? தேவதூதன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் வெண்கல சிலையை வணங்க சொன்னாங்க. இன்றைக்கி வெண்கல சிலையெல்லாம் வணங்க சொல்ல வேண்டாம், வேலை கொடுத்த போது வேலையை வணங்கிடுவாங்க. கல்யாணத்தை வணங்குவாங்க, சீர்சனத்தை வணங்குவாங்க, சர்ச்சை விட்டுருவாங்க. சம்பளத்தை வணங்குறாங்க, ஆராதனை விட்டுறாங்க, தேவனை விட்டுறாங்க. அன்றைக்கி விக்கிரகம். இன்னைக்கு எதெல்லாம் தேவனை தேடுவதற்கு தடையாக இருக்குதோ அதெல்லாம் விக்கிரகம் தான். நாங்கள் வணங்க மாட்டோம். வேலையாக ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வரமாட்டோம். எங்களுக்கு சம்பளம் முக்கியம் இல்லை, தேவனை தொழுது கொள்வதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவுகூறுவது முக்கியம்னு சொல்லுங்கள். அதுக்கு பேர் தான் தைரியம். அது எப்படி பேசாது? வேலை இல்லைன்னு சொல்லிடுவாங்க, துரத்திடுவாங்க, போயிட்டு போகிறாங்க. ஜீவனை கொடுப்பதும் நன்மைகளை கொடுப்பது யார்? தேவன். மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. இதை மறந்துட்டோம், இந்த வாக்குத்தத்தத்தையே மறந்துட்டோம். விசுவாசமே வராது, தைரியமும் வராது. விசுவாசத்தோடு கூட நம்ம என்ன செய்ய வேண்டும்? தைரியத்தோடு கூட ஞானத்தையும், தைரியமும் ஞானத்தையும் நம்ம அப்புறம் படிக்க போகிறோம். அப்போது உள்ளான மனிதனில் பலப்பட வேண்டும் என்றால் இவைகளெல்லாம் இருந்தால் தான் நாம் பலப்பட முடியும். 10 அப்படி தான் முடிக்கிறார். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். அப்புறம் இவைகளை செய்தால், இவைகளை என்ன செய்யணுமா? செய்யுங்க. செய்யலைன்னா மறுபடியும் அதே உதாரணத்துக்கு வந்துடுங்க. அந்த குழந்தைக்கு வேண்டி எல்லாவற்றையும் கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே கையில் வச்சுக்கலாமா? குழந்தை ஒரு பக்கத்தில் கொடுத்ததில் அப்படி பக்கத்தில் வச்சு சரியாயிருமா? செஞ்சு கொடுக்கணும், செய்யணும், ஆக்ஷன் நடக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை பலப்படும். அப்போது என்னுடைய உள்ளான மனிதன், நான் என்னுடைய ஆவி பலப்படுகிறதா? நான் என்ன செய்கிறேன் அதற்காக? உள்ளான மனிதன் பலப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியலையா? கேளுங்க. டாக்டர்கிட்ட போய் கேட்குறேன், டாக்டர் இந்த மாதிரி ஒரு பலவீனம் ஆயிடுச்சு, என்ன பண்ணணும்? ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்லை இந்த மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, இந்த கஷாயத்தை கொடுங்க. சரிங்க, கேட்டு வந்து அமைதியாக உட்காந்துருக்குமா? செஞ்சாதான் அந்த பலவீனத்திலிருந்து மீட்டுக்கொள்ள முடியும். அதுபோல் என்னுடைய உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும் என்றால் சத்திய வசனத்திலே, சபையிலே, ஊழியத்திலே கேட்க வேண்டும். என்ன செஞ்சால் நான் பலமாக இருப்பேன்? ஏன்னா நமக்குள்ள பலவீனம் இருக்குது. நாம் வல்லமையாய் பலப்பட வேண்டும், வாக்குத்தத்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதிக சும்மா வெறும் ஜாக்கிரதை இல்லை, எப்படி இருக்கணுமா? அதிக இம்பார்ட்டன்ட், அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஜாக்கிரதையாக இருந்து விசுவாசத்தோடு கூட என்ன வேண்டும்? தைரியம். விசுவாசத்தில் இன்னுமே நமக்கு சில தெளிவு இல்லாமல் இருக்கிறோம், புரிதல் இல்லாமல் இருக்கிறோம். விசுவாசம்னாவே என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? ஜெபம் பண்ணிக்கலாம், பைபிள் படித்தா போதும். நம்ம எப்படி இருக்கிறோம்? விசுவாசம். அதே பெரிய சர்ச்சுக்கு வந்தால் போதும், அதே பெரிய விசுவாசம். அது நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கிறது, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. அதுக்கு பேர் என்ன? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எப்படி சர்ச்சுக்கு வந்தீங்களா அதே போதுங்க, பரவாயில்ல, ஜெபம் பண்ணிங்களா பண்ணுறோம், பைபிள் அப்படி, ஓ இதே பெருசுப்பா. அது விசுவாசமே இல்லையே. அது எல்லோரும் தான் பண்ணுறாங்க. ஒரு அரசியல்வாதி கூட தான் பைபிள் படிக்கிறேன். தலைவர்களே இப்போ பெரிய ஜெபம் பண்ணிவிட்டு அது வேறு சாட்சி எடுத்து போடுறாங்க. அவர் ஜெபம் பண்ணுறாரு, இவர் ஜெபம் பண்ணுறாரு. அது விசுவாசமானு எனக்கு தெரியல. என் விசுவாசத்தை சற்று டீப்பாக படிக்க வேண்டும். ஆகவே நாம் உள்ளான மனிதனிலே பலப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பலவீனம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதற்காக என்ன செய்ய வேண்டும்?
2 பேதுரு 1:5 10 வரைக்கும் தான் பலப்படுவதற்கு உண்டான ஸ்டெப். எபேசியர் 6 சொல்கிறாரு. இன்னொரு இதெல்லாம் பலப்படும் போதே கூட என்ன இருக்கணும்னா சர்வாயுத வர்க்கத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5 சொல்கிறாரு, உள்ளான மனிதனிலே ஆவியின் கனி உடையவர்களாய் இருக்க வேண்டும். இருக்குதா? இதெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டால் தான் நான் பலப்பட முடியும். உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கு நன்றி. கத்தோலிக்க பந்தியை நடத்தும்படியாக யார் ஸ்ரீதரை கேட்டுக்கொள்கிறேன்.